தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் மருத்துவர் உமர் நபி பயன்படுத்தியதாக கூறப்படும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் ஹரியானாவின் கந்தாவலி பகுதியில் சிக்கியது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன்னர் அஷாப் அலி சாலையில் உள்ள மசூதியில் உமர் நபி தங்கியதும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் பார்க்கிங் பகுதியில் நீண்ட நேரம் காரை நிறுத்தியிருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே பரிதாபாத்தில் சுமார் 3000 கிலோ வெடிபொருட்களை பதுக்கியதாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் முஜாமிலின் செல்போனை ஆய்வு செய்ததில் அதன் சிக்னல் பலமுறை செங்கோட்டை பகுதியில் பதிவானது தெரியவந்துள்ளது. அவர் தனது கூட்டாளியான உமர் நபியுடன் செங்கோட்டை பகுதிக்கு பலமுறை வந்தது அங்கிருந்த சிசிடிவிகளில் பதிவாகியுள்ளது. கடந்த குடியரசு தினத்தன்று நடத்த இருந்த தாக்குதல் கடுமையான பாதுகாப்பு காரணமாக தோல்வியில் முடிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த தீபாவளி என்று கூட்டம் நிறைந்த பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக முஜாமில் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முஜாமிலின் தந்தை கைதான நிலையில் அவரது சகோதரியான மருத்துவர் அஸ்மத் ஷகீலிடம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபரிதாபாத்தில் வெடிபொருட்கள் பதுக்கிய வழக்கில் கைதான 3 மருத்துவர்கள் பணியாற்றிய அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தங்களுக்கும் கைதான மருத்துவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே பூட்டானில் இருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி கார் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக டெல்லி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனைக்கு சென்ற அவர் படுகாயமடைந்தோரின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேச விரோத செயலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று உறுதிபட கூறினார். The country has witnessed a heinous terror incident perpetrated by anti-national forces through a car explosion near the Red Fort on the evening of 10th November 2025. The Cabinet directs that the investigation into the incident be pursued with the utmost urgency and professionalism so that the perpetrators, their collaborators and their sponsors are identified and brought to justice without delay. தீவிரவாதம் சகித்துக் கொள்ளப்படாது, நாட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்.